என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை. படிச்சதுக்கு செலவழிச்ச பணத்தையே இன்னும் எடுக்க முடியலையே. ஊர்ல வேலையில்லா திண்டாட்டங்கிறான், அரசு பஞ்சாங்கிறான், விலைவாசி ஏறி போட்டுங்கிறான். ஒரு பையன் தப்பு தண்டா பண்ண மாட்டேங்கிறான். ஆனா அப்படியே பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டாலும் நம்ம கிட்ட வர மாட்டேங்கிறானே. என்ன உலகம் காயுது. ஒரு கேஸ் சட்ட தப்பு. யாரோ 4-5 பேர் நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஆமாமா பாத்தம்மா. In 1939 in Allahabad High Court. அம்மா வணக்கம். வணக்கம். யார் நீங்க? நான் அவசரமா கோர்ட்டுக்கு புறப்பட்டுருக்கேன். என்ன விஷயம்? அப்ப சௌரியமா நாளைக்கு வரோம். இருங்க, வந்துட்டீங்க, பேசிட்டு போயிடலாம். அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. அப்ப உட்காருங்க. சொல்லுங்க. எங்க சங்கத்துக்கு உங்களை சட்ட ஆலோசகரா வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க 4-5 வக்கீல்கள்ட்ட போயிருந்தோம். ஆனா எல்லாருமே உங்களைத்தான் போய் பார்க்க சொன்னாங்க. சொல்லுவாங்களே அது பழக்கமாச்சே. அவங்களால முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட தானே அனுப்புவாங்க. அவங்க அப்படி சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆண்களுக்கு லா பாயிண்ட் லலிதகுமாரி மாதிரி வேலை வெட்டி இல்லாத லாயர் தான் லாயக்குன்னு சொன்னாங்களே. அப்படியா சொன்னாங்க? யாரோ எனக்கு வேண்டாதவங்க உங்ககிட்ட பேசிருக்காங்க. எதிர்ப்பு இருக்கத்தானே செய்யும். இருக்கே. ஆமா, உங்க சங்கம் என்ன? டாக்டருக்கு சங்கமா, என்ஜினியர்கள் சங்கமா, இல்ல ஆடிட்டருக்கு சங்கமா? பிபிஏ. பிபி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் என்ன? பிட் பாக்கெட் அசோசியேஷன். நீங்க பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? பாக்கெட் அடிக்கிறவங்களை பார்த்து பாக்கெட் உள்ளவங்களுக்கு தான் பயம். ஆமாமா, நீங்க ஜாக்கெட் தானே. சரி பாயிண்ட்டுக்கு வாங்க. எங்கள்ல யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும். நீங்க தான் கோர்ட்ல ஆஜராகணும். எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணுமா? ரொம்ப கஷ்டமான வேலை தான். என்ன கொடுப்பீங்க? நீங்க கேஸ்க்கு என்ன வாங்குறீங்க? பணம் தான். ஓ அப்படியா? எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே கொடுத்துடலாம். ஏன் அவ்வளவு கஷ்டமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அதோட இதுக்காக நாளைக்கு நீங்க அலைய வேண்டாம் பாருங்க. என்ன இதெல்லாம்? உங்களை பார்க்க வர்ற வழியில நம்ம பசங்க கைத்திறமையை காமிச்சது. எல்லா பரிசுலயும் அரையும் காலம் தான் இருக்கு. எல்லா பரிசுலயுமா? மாச கடைசி தானே. ஒருத்த மட்டும் தவறி 300 ரூபாய் வச்சுட்டான். நீங்க 100 ரூபாய் நோட்டை பார்த்தது இல்லையா? இது பாருங்க, 1 0 0 3 நோட்டு. இதுவும் உங்களுக்கு தான். உங்க பையன்கிட்ட இந்த பரிசையெல்லாம் கொடுத்து பழைய விலைக்கு வித்தாலும் தோராயமா ஒரு 10-15 தேரும். அதுவும் உங்களுக்கு தான். இப்ப நாங்க போறோம். எங்கள யாராவது மாட்டிக்கிட்டா வாரோம். பாவி பசங்க பர்சா கொண்டு வந்து குமிச்சு வச்சுட்டானுங்களே. யாராவது பார்த்தா நம்மள என்ன தப்பா நினைப்பாங்க? அடி பாய், வக்கீலுக்கு பிடிச்சு இந்த தூள்ல இறங்கிட்டியா? எத்தனை நாளா? என்ன விளையாடுறீங்க? பேசாதீ. படிச்ச படிப்பே கேவலப்படுத்திட்டியே. நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்களே. பிபிஏ. பிபிஏவா? பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம். அதுக்கு நான் தான் லீகல் அட்வைசர். அவங்க அட்வான்ஸ் கொடுத்த லட்சணம் இது. அதானே பார்த்தேன். நீ அவ்வளவு கேவலமா போக மாட்டியே. இத்தனை பர்சன ஒண்ணுதான் கொஞ்சம் கனமா இருந்தது. எவனோ போக்கத்தனை பர்ச வச்சுக்க தெரியாம வச்சுக்கிட்டு போயிருக்கான். தட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. ஒரு 300 தேர்ச்சி. ஏதோ தேரிச்ச. நான் இப்பதான் பெரிய இடத்தோட சண்டை போட்டு 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த 300 உங்ககிட்ட கொடுக்குறேன். 300 + 300 600 rupees. இந்த மாசம் நீ தான் எப்படியோ சமாளிக்கலாம். இந்த என்ன பத்த காலண்டி. ஆமா, இது உங்க பர்சா? மோந்து பார்த்தா தான் தெரியுமா? நினைச்சேன் இப்படி முட்டாத்தனமா பரிசு பறி கொடுத்தது நீங்களா தான் இருக்கும். சரியா போச்சு. எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் எங்கிட்டே பிக்பாக் அடிச்சு உனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கானே. எப்படியோ நம்ம பணம் நம்ம கிட்டே வந்து சேர்ந்துடுச்சு. நம்ம படம் நமக்கு சேர்ந்துச்சா? இட்டுச்சுன்னு நீ என் பர்சைடு. யார் ராணி? நீ யாரு? I am the President Pickpacket Association. இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் தலைவர். Oh, glad to meet you. நீ இன்னும் சங்கத்துல மெம்பர் ஆல போல இருக்கு. முதல்ல மெம்பர் ஆயிடு. இல்லன்னா நம்ம மாதிரி ஆளுங்களுக்குள்ளே தகராறு இருக்கும். நீயும் தொழில் செய்ய முடியாது. ஓகே தலைவரே. சின்ன பையா, முன்னுக்கு வர வேண்டிய அறிகுறி எல்லாம் இருக்கு. ஆனா நமக்குள்ள வேண்டாம். வேற எங்கேயாவது கைவிட.
பாய். ராஜா, நல்லா மதன் வந்திருக்கேன். உட்காரு மதன், வந்துட்டேன். ஹலோ மதன். ஹாய். என்ன விஷயம், எப்படி இருக்கேன்? I'm fine. No thanks. ராஜா, ஒரு சின்ன பூ கொடுக்குறேன், காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். என் திறமை என்ன சந்தேகமா? விஷயத்தை சொல்லு. நம்ம அடையாறு அமிர்தனையும் திட்டாருல்ல, தலைவரா? வாங்க வாங்க. இங்க நகைப்பெட்டிலாம் காலி ஆகிறதுக்கு நீதான் காரணமா? நீங்க வருவீங்க தெரிஞ்சிருந்தா ஒரு மூக்குத்தியாவது விட்டு வச்சிருப்பேன். கிண்டல் பண்ற? 10 நிமிஷம் முந்திக்கிட்ட. ஆமா, அதனால இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். தம்பி, இங்க இருந்து யாரு கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா வெளியில போகணும்னா எனக்கு பாதி கொடுத்துரு, இல்லன்னா இஷ்டம். அப்படியா? நீ தலைவர், என்ன வேணாலும் பண்ணலாம். வா தர. That's good. இதான் உன் வீடா? ஆமா. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு வருவேன். என் பங்கு பணத்தை எடுத்து வை. கண்டிப்பா. பங்கு வேணுமா? பங்கு நாளைக்கு வா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லா கொடுப்பாங்க. என்னடா அப்படி பாக்குற? நீ நேத்து திருட ஆரம்பிச்ச கத்துக்குட்டி, நான் 6 வயசுலயே திருட ஆரம்பிச்சேன் தெரியுமா? நாளைக்கு காலையில வருவேன். பங்கு படத்தை தயாரா எடுத்து வைக்கிறியா? சின்ன பையா வரேன். அவங்கிட்ட ஏமாந்துட்டு வந்ததை விட பங்கு கேட்டிருக்க பாடுறான், அதான் மகா கேவலம். ஏன்னா நம்மளை விட புத்தாரியா இருந்தா பாராட்டணுமே தவிர பங்கு கேட்க கூடாதுடா. அது ஒரு ஜாதி திருடனுக்கு அழகில்ல. மனிதனுக்கானடா, ஒண்ணு திருடி வாழணும், இல்ல பிச்சை எடுத்து வாழணும். திருட்டுல போய் பிச்சை கேட்கறது இருக்கு, அது மகா தேடித்தனண்டா. அப்பா என்னப்பா அது? ஒரு தடவை புலி தவறு எடுத்து அதுக்காக பிடிச்சு திட்டுறீங்களே? ஆமா, நான் தான் கேட்கறேன், இந்த தொழில நீங்க எப்படி? உனக்கு அப்பண்டா, நீங்க யாருமே ஏமாந்து கிடையாது. எனக்கு உடம்பெல்லாம் கண்ணுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. 40 வருஷ சர்வீஸ்ல நீங்க யாருமே ஏமாந்தது கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அந்த தொழிலுக்கு என்னைக்கோ முழுக்க போட்டிருப்பேன்டா. ஆமா, உங்க பர்ஸ் எங்க? விளையாடாத. எப்படா எடுத்த? என்ன பிடிச்சி நீங்க தள்ளினீங்களா? அப்பதான் எடுத்தேன். ஏன்பா? தொழில எனக்கு அப்ப, உடம்பெல்லாம் கண்ணு, 40 வருஷ சர்வீஸ் வேற. எப்படிப்பா பர்ஸ கோட்டை விட்டீங்க? அது
யானைக்கும் அடிசருக்கும். இன்னைக்கு குட்டி யானைக்கு அடிசரிக்கிடுச்சு. பரம்பரை திருடங்கட்டிய பாக்கெட் அடிச்சிட்டியா மோகன்? இதுவும் என் லட்சியத்துக்கு வெற்றி தான்டா. வெரி குட் ராஜா. சின்ன க்ளூ தான் கொடுத்தா கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்ட. நீ ஒரு பெரிய கில்லடிடா. எனக்கு மட்டும் க்ளூ கொடுத்தா போதும், வேற எல்லாருக்கும் கொடுக்குறிய? வேற யாருக்கு நான் க்ளூ கொடுக்கலையே. பின்ன அந்த மோகன் எப்படி வந்தா? மோகனா? அவன் எப்படி வந்தா? இருக்கட்டும், அந்த மோகனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். இந்தா உனக்கு சேர வேண்டியது. இதுல பாதி அவனுக்கு கொடுக்கணும். இப்ப கூட அப்புறம் வட்டி முதல்ல நான் வாங்கிக்கிறேன். என்ன? சரி, நான் வரேன். பாய். ரமேஷ், இது எல்லாத்தையும் அப்படியே உருக்கி வேற நகையா மாத்தி. என்ன? புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அடுத்த வெள்ளிக்கிழமை வருது அவன் பிறந்த நாள். ஐயா மாமா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வேற எந்த வேலையும் வச்சுக்க கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். என்னம்மா விசேஷம்? வர வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள் வருது. ஆமாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு மாமாவும் நானும் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். காமாட்சி அம்மனை பாக்கிறதுக்கு மாமா எதுக்கம்மா? அத்தல்ல வரணும். அங்கதான் வரதராஜ பெருமாள் இருக்காரு. இந்திரா ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு. தாராளமா போயிட்டு வாங்க. ஆமா, உன் பிறந்த நாளை என்னையமா ஒதுக்கிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். உன் பிறந்த நாள் விடவா? என்னங்க, வசந்தா பர்த்டே கிராண்டா கொண்டாடும். அதுக்கு நான் ரெடி. அத்தை, எதுக்காக அனாவசிய செலவு? காலையில கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா பத்தாதா? பத்தாது. பத்தாது மேடம், நிச்சயம் பத்தாது. குட் மார்னிங் பெரிய. பிறந்த நாளைக்கு அர்ச்சனை மட்டும் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோமே. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்காதுங்க. நீங்களும் பிக்கா கொண்டாடணும். யூ ஆர் ரைட். நான் கிராண்டா கொண்டாட ஆசைப்படுறது என் தம்பி பொண்ணோட பிறந்த நாள் இல்ல, என் மகனுக்கு மனைவியா வரப்போற என் மருமகளோட பிறந்த நாள். புரிஞ்சுதா? அதுக்காக தான் நான் சொன்னேன் பெரிய மேடம், பிக்கா கொண்டாடுறது. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். நீங்க ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க. நீங்க ஜவுளியை பாத்துக்கீங்க, நான் ஜுவல்லரி பாத்துக்கிறேன். வசந்தா, இந்த வாட்டி உனக்கு 1 lakh நெக்லஸ் வாங்க போறேன் பாருங்க. எனக்கு கிடைச்சது 20,000, ஓ பங்கு 10,000. பங்கு கேட்கறதுக்கான அவல்ல, வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். செய்யறது திருட்டா இருந்தாலும் அதுல ஒரு கொள்கையும் நேர்மையும் எங்க அப்பா சொல்லிருக்காரு. அடுத்தவன் சொத்துக்கு போட்டி போடுற தொழில் இது. யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நான் வரட்டுமா? கொஞ்சம் இல்ல, வீட்டுல நான் முந்திக்கிட்டாலும் நான் பத்திரமா திரும்பி வர்றதுக்கு நீதானே உதவி பண்ண. அதனால நான் ஏதாவது உனக்கு பண்ணணுமே. உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்தா, அதுக்கு ஒரு ஆள் தேவை இருந்தா நான் ரெடி. திட்டம் இருக்கு, தேவையும் இருக்கு. படம் கண்டுதெல்லாம் உனக்கு கண்டுதெல்லாம். ஆமாடா, வேற சொல்ல வேண்டியது, அப்புறம் சாரி சொல்ல வேண்டியது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு அடிப்படலையே? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. அடி நெக்லஸ் பட்டிருக்கான்னு பாக்கணும். அட, இதுல நெக்லஸ் காணுமே. என்னது நெக்லஸ் காணுமா? நல்லா தேடி பாருங்க. டேய், யாரா டேய்? ஓடி போயிட்டான். உங்க மேல மோதினானே அந்த பையனா நெக்லஸ் எடுத்துக்கணும். பாவி பையன், கண்ண மூடி திறக்கக்குள்ள 40,000 ரூபாய் நெக்லஸ் கொண்டு போயிட்டானே. நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நல்ல அடையாளம் கண்டு வச்சிருக்கேன். நிச்சயம் பிடிச்சிருவேன். நீங்க எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் போலீஸ். ராஜா, டேய் ராஜா, உன் திறமையை எப்படி பாராட்டுனே தெரியடா. அவ்வளவு பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட்டேன். பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தொழில சும்மா ஓஹோன்னு வரப்போறேன். நெக்லஸ் நெக்லஸ் எடு. இப்போது என்கிட்ட இல்ல. எங்க போச்சு? நெக்லஸோட ஓடி வரப்போ போலீஸ்காரங்க தொத்துனாங்க. அத ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல போட்டுட்டேன். சின்ன பையா, என்னடா கூர்மையான அறிவுள்ளவங்களுக்கு குறுக்கு புத்தி இருக்குன்னு நினைச்சேன். சரியா தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன் மோகன், நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. பாரு, கார் நம்பர். ஏண்டா, பேப்பர்ல ஏதாவது கார் நம்பர் எழுதி வச்சா நீ யோகி நாயுடு? உன் கூட வா, இந்த காரையை காட்டுறேன். ஆல் ரைட். நான் 6 வயசுல இந்த தேட ஆரம்பிச்சவன். அதை மறந்துடாத. வா.
சொன்ன நம்பரை வண்டியே காணுமேடா. என் நம்புப்பா, நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏண்டா ஏதோ ஒரு நம்பரை எழுதி கொடுத்துட்டு கலாட்டாவா பண்ற? மயிலே மயிலேன்னு அறவுப்படாதரா. உண்மையை சொல்ல போறியா? ஏண்டா ராஸ்கல், உன்ன 9914 இந்த வண்டியாடா? ஆமா, இதேதான். யாரா வந்தா சொல்றா. பாரு, நீ எடுத்துட்டு இருக்கும்போது யாராவது வந்தா என்ன செய்வேன்? அதுவும் ஆபத்து தான். இந்த வேடிக்கையை பாரு. என்ன மேடம், வண்டி ஏதாவது தகராறா? கார் நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. இப்ப இன்னும் திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் அடைச்சிட்டு இருக்கோம், கார்பரேட்டர்லயே போயிடும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? என்னங்க நான் 6 வயசுல இருந்தே ஐ மீன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். 6 வயசுல இருந்தே இன்ஜினியரா? அது எனக்கு 6 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இன்ஜினியர், இப்ப நான் இன்ஜினியர். என் பேர் மோகன். என் பேர் வசந்தா. நான் அட்வொகேட்டா இருக்கேன். ப்ளீஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. எனக்கு 3 நிமிஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா கார் ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே, ப்ளீஸ். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துறேன். மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. ஓகே. டேக் யுவர் ஓன் டைம். மேடம், உங்க கார் ரெடி. ரியலி ஃபேண்டாஸ்டிக். 3 நாள் ஒரு மெக்கானிக் எடுத்துக்கிற வேலைக்கு 3 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களே. என்னங்க இது? 6 வயசுல இருந்தே உங்க அப்பா இன்ஜினியர், அதுக்கப்புறம் நான் இன்ஜினியர். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் ஆல் ரைட். பை தி வே, எனக்கு பர்த்டே வருது. Oh. அதுக்காகத்தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். புது ஃப்ரெண்டா நீங்க கிடைச்சிருக்கீங்க. இந்தாங்க இன்விடேஷன். அவசியம் வரணும். வித் பிளஷர். நான் வரட்டுமா? பை. பை. தேங்க்யூடா. என்னடா பலார்னு அறையற? இப்போ அதை நம்புறியா? ஓஹோ, உனக்கு அந்த கோவமா? உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. போடா. ஏண்டா சின்ன பையா, ரொம்ப சூடா இருக்க போல் இருக்கு. உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் உன் சூட்டு தணிக்கிறான். வாடா. எற கையே. சொன்ன கேள்றானா என்னமோ? போடா. மசாடா. நீ ஃப்ரெண்ட்ஷிப்கே சரியில்லடா. என்ன போய் சந்தேகப்படுறிய? கோச்சிக்கதரா சின்ன பையா.
என்னடி அந்த பசங்களே சுத்தி சுத்தி ஆடிட்டு இருந்த? அது ஏன் இஷ்டம்? எது? ஏன் எங்களை பார்த்து ஆம்பளையா தெரியலையோ? என்னடா பொம்பளை கிட்ட தகராறு? நீ யாரும் அதை கேட்கறதுக்கு? படிக்கு தங்கள் வரவை அன்போடு எதிர்நோக்கும் பார்த்துட்டார்கள். தாய் வீட்டு அடைப்புதல் மகனுக்கே வந்திருக்கா? மோகன் மோகன் படை என்னப்பா? என்னடா பர்த்டே இன்விடேஷன். அப்பா, ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல ஒரு வயர் நக்கல் இருந்தது சொன்னேன் இல்லையா? அந்த காருக்கு சொந்தக்காரி நானும் பெருசா உதவி செஞ்சுதான் நினைச்சு எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். இதை கீழே போட்டுட்டா பின்ன நினைச்சு நாக்கு வலிக்க சொல்றீங்களா? முட்டாள் படிச்சு அழைப்பதில்லடா. ஒரு பெரிய பணக்காரி என்கிட்ட லட்சமா பணம் இருக்கு, வந்து எடுத்துக்கிட்டு போன்னு அனுப்பிச்சிருக்காடா இந்த இன்விடேஷன். என்ன சொல்றீங்க? டேய், இந்த இந்திரா பார்த்த சாரதியில போட்டிருக்காரு யார் தெரியுமா? பரம்பரை பணக்காரி, பயங்கரமான கிரிமினல் லாயர். இந்த இன்விடேஷனை பயன்படுத்தி வீட்டுக்குள்ள போந்து நல்ல பிளான் போட்டுட்டு வருவானா இந்த தூக்கி விட்டுறான் மூஞ்சி. அப்பா, உண்மையிலேயே சொல்றேன், தொழிலையும் நீங்க எனக்கு அப்பனே தான். எந்த ஊர் தெரியுமா? அன்னைக்கு இன்விடேஷன் கொடுத்தாலே ஒரு கார் பொண்ணு அவ வீட்டுக்கு. இப்படியே ஏன் வேற ஏதாவது மாறு வேஷம் போடணுமா? மாறு வேஷம் தான், அதுவும் மங்கை வேஷம். பொம்பளை வேஷம். பொம்பளை வேஷமா? ஏண்டா? மோகன், அது எனக்கு சரியா வராதுப்பா. உன் முகர கட்டிக்கு எது சரியா வரும்னு ராத்திரி பூராவும் யோஜனை பண்ணி முடிவு பண்ணிருக்கேன். கேட்க வைக்கணும். சுத்த விவரம் புரியாத பயலா இருக்கான். இத பத்தியா உனக்கு புடவை, இத பத்தியா ஜாக்கெட், பிக். 10 நிமிஷத்துல என்ன என்ன நீ ரெடி பண்றியா? சொன்னா கேட்டா யாரோ பொம்பளை மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு. வேண்டாடா மோகன், ரொம்ப கூச்சம். நான் ரெடியாரு. பொம்பளை மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு. இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு கூச்சம் கிடையாது. இவன் வைக்கப்படுறாங்க. இவன் சரியில்லப்பா. டேய், ஷேவ் பண்ணிக்கடா மீசைய. மோகன், நான் ரெடி. நீ நீ நானேடா ராஜா. ராஜா, நீ பொம்பளையா பிறந்திருக்கா, நீ ஆம்பளையா பிறந்திருக்கா? எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ மட்டும் நிஜமாவே பொம்பளையா இருந்தா உன்னை அப்படியே அனக்கா தூக்கிட்டு போய் கோவில் வச்சு தாலி கட்ட வேண்டாம். நீதான் ஆம்பளையா இருக்கு, என்ன செய்யறது? போலாம். இப்ப நீ பாக்குறதுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்மா இருக்க. உன்னை ஒரு பணக்கார பெண்ணாக போறேன். திறமை ஜாக்கிரதடா, பொம்பளை மாதிரியே நடந்துக்கணும். ஐயோ, பொம்பளை கெட்டா. பாவா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களாமா? வந்துட்டு இருக்காங்க மாமா. இது யாரு? வாங்க வாங்க. Many happy returns of the day. ஓ, thank you. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி? போற போக்குல ஏற்பட்ட அறிமுகம் தானேன்னு அலட்சியமா இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். இவருங்க பார்த்த சாரதி, மேனேஜிங் டைரக்டர் இந்திரா இண்டஸ்ட்ரீஸ். ப்ளீஸ் மீட் யூ. பிளஷர் இஸ் மைன். இது என்னுடைய சிஸ்டர், பேரு ராணி. ஹலோ, வணக்கம். உள்ள கூட்டிட்டு போமா? வாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். பெரிய பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் தான் என்னுடைய கஸ்டமர்ஸ். என்னுடைய கைத்திறமையை பார்த்து அசராதவங்களே கிடையாது சார். நான் ஒரு இடத்துல கைய வச்ச வேற யாருமே கை வைக்க முடியாது. தொழில் அவ்வளவு சுத்தமா இருக்கும். எனக்கு திடீர்னு அழைப்பு வரும் பாருங்க. அதனால நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். ஜேஜி வர்றாரு. மோகன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ப்ளீஸ் மீட் சார். என்ன படிக்கிறேம்மா? நான் பள்ளிக்கூடவே போனது இல்லைங்க.
ஓ பிரைவேட்டா படிக்கிறியா? ஆமாங்க, நான் வீட்லயே டீச்சருக்கு படிச்சிருக்கேன். அப்படியா? இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. நீங்க பேசிட்டு இருங்க, வரேன். வாங்க மிஸ்டர் வீரராகவன். வணக்கம். சரியான சமயத்துக்கு தான் வந்தீங்க. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இந்த பெண் கூட வந்தது யாரு? ஏன் சார், என்ன விஷயம்? வெல் மிஸ்டர் மோகன், யாரு இது? இது என்னுடைய சிஸ்டர். நல்லா இருக்கால? நல்லா இருக்கா? ஆமா, இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஏது? நல்லா இருக்குல்ல சார்? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா முந்தா நாள் மிஸ்ஸஸ் பார்த்தாரதி களவு கொடுத்த நெக்லஸ் உங்க சிஸ்டர் கழுத்துக்கு எப்படி வந்தது? அது சிஸ்டர் வந்து இவ்வளவு பேர் இங்க இருந்தோம், இது இவங்களோட நெக்லஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. என்னம்மா சொல்ற? நான் சொல்றேன் சார், இது இவங்க வீட்டு பொருள் தான். இதை இவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சி கழுத்துல போட்டு கூட்டிட்டு வந்தேன். அது எங்க வீட்டு பொருள் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, இது கூட நீங்க வாங்கின பில் இருந்தது இல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சோம். சொல்லலே. சொல்றேன். என்னம்மா அது? என்ன உங்களுக்கு நினைவில்லை? ஆமா, நீ நானே தான். அன்னைக்கு நீங்க நகை கடையில நகைய பறி கொடுத்த உடனே உங்க கூட சேர்ந்து தேடினேனே, திருடன ஞாபகம்? நீதான பாரு. நாங்க இது பாருங்க, உங்ககிட்ட சொன்ன மாதிரியே திருடனை தேடி கண்டுபிடிச்சு செம்சியா நான் கொடுத்தேன் பாருங்க. இந்த நகையும் அந்த பில்லையும் என்கிட்ட கொடுத்துட்டான். அவனை கூட போலீஸ்ல ஒப்படைக்காம போனீங்களா? அப்ப பாருங்க, பாவம் அவன் பொண்டாட்டி, அதுவும் நிறமாத கர்ப்பிணி, என் கால்ல விழுந்து கதறி அழுதுங்க. அதனால தாங்க அவனை விட்டுட்டேன். அவன் வீடு எங்க இருக்கு? ஆமாப்பா, அவன் வீடு தெரிஞ்சா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவனுக்கு ஏதுங்க வீடு? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. ஐ மீன் பிளாட்ஃபார்ம் சார். அவன் கேரா பிளாட்ஃபார்ம் சார். பிளாட்ஃபார்முக்கு போய் நம்ம யாரும் ஹெல்ப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. ஆமா, அந்த நகையை ஏன் உடனே கொண்டு வந்து கொடுக்கல? That is the point. உங்ககிட்ட நகையை கொடுக்க வந்துகிட்டே இருந்தேன்னா வர வழியில உங்க மருமக கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அவங்க ஒரு பர்த்டே இன்விடேஷன் கொடுத்தாங்க. இன்விடேஷன் உங்க பேரு, ரசீது உங்க பேரு. நான் விடுவேனா? உங்க வீட்டு நகையை உங்க வீட்டு விடாமலே கொடுத்தா டிராமாட்டிக்கா இருக்கும்னு இப்படி செஞ்சேன். என் தங்கச்சி சொன்னா உங்களால வைர நெக்லஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க பெரிய லாயர். சொந்த நகையை கண்டுபிடிக்கிறது பெரிய லாயரா இருக்கணுமா? எப்படியோ காணாம போன பொருள் திரும்ப கிடைச்சிச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் மோகனை தான் சீஃப் கெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கேன். என்னையா? ஆமாப்பா, காணாம போன பொருளை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கலகலப்பாக்கிட்ட. நீ தான் பிரதம விருந்தாளி. தேங்க்யூமா. அம்மா, என்னம்மா இது? என் மகன் இருந்திருந்தா இந்த மாதிரியே கால விழுந்திருப்பான். காணாம போன நெக்லஸ் திரும்ப கிடைச்ச மாதிரி என் மகனும் திரும்ப கிடைச்சிட்டா நான் எப்பவும் சந்தோஷப்படுவேன். வருத்தப்படாதீங்கம்மா, உங்க மகன் உங்ககிட்ட திரும்ப வந்து சேருவான். எல்லாரும் சொல்றப்ப நீயும் எனக்கு ஆறுதல் சொல்றியப்பா. God bless you. நீ நல்லா இருக்கணும். ஏண்டா திட்டம் போட்டுட்டு வரேன்னு போய் கோட்டை விட்டுட்டு வந்திருக்கியா? அதை விடுங்கப்பா. இந்த பயம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் கம்பி பண்ணிட்டு இருப்பேன் தெரியுமா? கையடுறான் பயலா? அப்பா, இந்த பையன் ரொம்ப புத்திசாலிப்பா. கையடுறான். நல்ல ஒரு பொண்ணை கொண்டாந்து நிக்க வச்சுக்கிட்டு பயன்ற அப்பா நல்லா ஏன் தெரியல. அப்பா, நீ ஒரு பையன், பேரு ராஜா. வேணா பாருங்களேன். டேய் புடவை அவிடா. ஐயோ, விடுறா விடுறா. டேய் அவிடா அவிடா. டேய் மோகன் வேண்டாடா. டேய் ராஜா, அப்பாவுக்கு தான் தெரியுது மேடம். அவிடா. டேய் சொன்னா அவிடா. எனக்கு வெட்கமா இருக்குடா. யாரா அவன் பொம்பளை மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே? நான் போடுறது பொம்பளை வேஷம் தானே? ஆமா ஆமா ஆமா. அப்பா, இவன் சாதாரணமாவே சங்கோஜம் போடுவான். இப்ப பொம்பளை வேஷம் வேற போட்டிருக்கான். சார், நான் நிஜமாவே ஆம்பளை தான். போதும் நம்புறேன் சார். அடே எல்லாம் மரியாதை இல்லாம. சாரிடா சார், நாங்க போன கேட்டு நீங்க கேட்கலையே. சொல்லுடா. அந்த வீட்டு நீளம் அதான் எல்லாம் சர்வே பண்ணி பண்ணிட்டோம். ஆமாப்பா,
வீட்டை கட்ட இன்ஜினியர் கூட அவ்வளவு அழகா கணக்கு தெரியாது. என்னடா நான் ராத்திரி 12 மணிக்கு அந்த வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கேன். ஓகேடா வரேன்டா. சாரி, வரேன்டா. வரேன் சார். அடே என்னடா நேரா வீட்டுக்கு போய் சொல்லடா. உன்னை நெஜோ பொம்பளை நினைச்சு எந்த பயலாவது சைட் அடிக்க போறான். நம்ம ஃபைட்ட பத்தி தெரியுமில்ல? தெரியும் தெரியும். பய பொம்பளை வேஷம் போட்டா பிரைட்டாவே இருக்கான். ராஜா ராஜா இருக்கிறான். மதன், நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். ஒரு திருட்டுக்கு க்ளூ கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனா உன் திருட்டுத்தனத்துக்கு க்ளூ கிடைச்சு போச்சு. இப்படி கொள்ளையா அழக வச்சுக்கிட்டு நீ கொள்ளைக்காரியா வாழ வேண்டிய அவசியம்? கொள்ளைக்காரியா இருந்தா போலீஸுக்கு தான் பயப்படணும். பொம்பளை இருந்தா உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைகளுக்கும் பயப்படணுமே. இனிமே நீ யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அழகையெல்லாம் அப்படியே எனக்கு உண்மையாக்கு. பூத்து கூங்குற இந்த அழகான பூந்தோட்டம் ஆயுசு பூரா நானே காவல்காரன். மதன், அப்படி எனக்கு யாரும் தேவையில்லை. ப்ளீஸ் கெட் அவுட். கோவத்திலே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன சொன்ன? என்ன போக சொல்ல இல்ல, இப்ப போறேன், அப்புறம் வருவேன். கொடுங்க.